காட்டுல இருக்கிற பாதி மரங்களை நட்டது அணில்கள்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க, அணில்கள் பாத்தீங்கன்னா அதுங்க சேமிச்சு வச்ச பல கொட்டைங்க அப்புறம் விதைகளை அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருமா. அதுல 80% விதைகளை அதுங்க எங்க புதைச்சோன்னு அதுங்களுக்கு மறந்துருமா. அப்படி அதுங்களுக்கு மிஸ் ஆன விதைகள் தான் பின்னால பெரிய மரமா வளர்ந்து நிக்குதுங்க. புலிகளோட உடம்புல இருக்கிற கோடுங்களை நம்மள பல பேரு அது வெறும் முடிங்க தான்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த முடிகளை ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா கூட அந்த கோடுங்க அதே ஷேப்ல டேட்டூ போட்ட மாதிரி புலிகளோட ஸ்கின்லயே இருக்குமா. மனுஷங்களோட கைரேகை மாதிரியே புலியோட உடம்புல இருக்கிற கோடுங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு வித்தியாசமா இருக்குமா. காட்டுக்கே ராஜான்னு அழைக்கப்படுற சிங்கத்தோட கர்ஜனை எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியுமா? ஒரு சிங்கம் அதோட முழு பவரை யூஸ் பண்ணி கர்ஜனை பண்ணுச்சுன்னா அந்த சத்தம் 8 கிலோமீட்டர் அதாவது 5 மைல் தூரம் வரை கேக்குமா. அதுவும் ரொம்ப தெளிவா கேக்குமா. ஓநாய்ங்க வேட்டையில இருக்கும் போது மத்த ஓநாய்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு சத்தம்லாம் போட்டுக்காதான். ஏன்னா அதுங்களோட சத்தம் கேட்டா இறங்கி உஷாராயிடும். அதனால ஓநாய்ங்க வேட்டையில இருக்கும் போது வெறும் கண்ணசைவையும் பாடி லாங்குவேஜையும் வச்சுதான் கம்யூனிகேட் பண்ணிக்குமா.